ராம்குமார் பிரேத பரிசோதனை வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவு பற்றி மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, உயர்நீதிமன்ற உத்தரவு பற்றி விரிவாக சொல். அதாவது சுவாதி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ராம்குமார் கடந்த 18ஆம் தேதி புழல் சிறையில் மின்சாரம் தாக்கி இறந்ததாக மரணமடைந்ததாக கூறி காவல்துறையினர் கூறி வந்த நிலையில் தற்போது அவருடைய உடல் ராயப்பேட்டை மருத்துவமனையில் கடந்த 5 நாட்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கென்றால் அவருடைய தந்தை, அதாவது ராம்குமாரின் தந்தையாக இருக்கக்கூடியவர் பரமசிவம், அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய உடலை பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது தாங்கள் கூறக்கூடிய மருத்துவ நிபுணரை, அதாவது தடவியல் மருத்துவ நிபுணர் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து ஏற்கனவே ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் ஒரு தனி நீதிபதி இந்த வழக்கில் 4 அரசு மருத்துவர்களை நியமித்து, அதாவது 4 மருத்துவர்கள் செல்வகுமார், மணிகண்ட ராஜா, வினோத் என்ற பேராசிரியர், தடவியல் பேராசிரியர்களை இந்த வழக்கில் நியமித்தும் கூடுதலாக பாலசுப்ரமணியன் என்ற மருத்துவரையும் இந்த வழக்கில் நியமித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இந்த அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது இந்த வழக்கு உண்மைத்தன்மை வெளிவராது என்ற காரணத்தினால் அதற்கு அடுத்த நாளே 2 நீதிபதிகள் அமர்விற்கு இந்த வழக்கை மேல்முறையீட்டு வழக்காக அவர் தந்தை இந்த பரமசிவம் தாக்கல் செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டு வழக்கு கடந்த 2 நாளுக்கு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிபதிகள் இருவிதமான கருத்துக்களை அந்த வழக்கில் தெரிவித்திருந்தார்கள். ஒருவர், அதாவது தனியார் மருத்துவமனையில் உள்ள மருத்துவ நிபுணரை அனுமதிக்கலாம் என்றும், மற்றொருவர் அவ்வாறு அனுமதிக்க இயலாது என்ற கருத்துக்களை தெரிவித்திருந்ததன் காரணமாக அந்த நீதிபதிகள் இந்த வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைப்பதாகவும், 3வது ஒரு நீதிபதியின் கருத்தை இந்த வழக்கில் கேட்க இருப்பதன் காரணமாக இந்த வழக்கை தலைமை நீதிபதி பரிந்துரைப்பதாக தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் நேற்று தலைமை நீதிபதி இந்த வழக்கை ஒரு தனி நீதிபதி, அதாவது நீதிபதி கிருபாகரன் அவர்களிடம் இந்த வழக்கை விசாரணைக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை இருதரப்பு வாதங்கள் நடைபெற்றது. அதாவது ராம்குமார் தரப்பு வாதம் மற்றும் அரசு தரப்பு வாதம், இந்த 2 தரப்புகளிலும் இன்று வாதம் நடைபெற்றது இன்று காலை. அதில் அரசு தரப்பில் ஏற்கனவே இந்த வழக்கில் 4 மருத்துவர்களை நியமித்திருப்பதற்காகவும், மருத்துவர்கள் அனைவருமே அரசு மருத்துவர்களாக இருப்பதனால் இந்த வழக்கில் எந்த பொய்யும் நடைபெறாது, மற்ற சந்தேகங்கள் எதுவும் தேவையில்லை என்ற ஒரு கருத்தை தான் அரசு தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது. தனியார் அதே போல ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் தாங்கள் கூறக்கூடிய போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் உள்ள மருத்துவ நிபுணர் சம்பத்குமார் அவரை தான் இந்த வழக்கில் பிரேத பரிசோதனைக்காக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அங்கு வைத்தார்கள். இந்த 2 தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு தீர்ப்பு இன்று 5 மணி அளவில் வழங்கப்படுவதாக நீதிபதி கிருபாகரன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நீதிபதி கிருபாகரன் தற்போது அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதில் 2, அதாவது தனியார் மருத்துவமனையில் உள்ள மருத்துவ நிபுணரை இந்த வழக்கிற்கு அனுமதிக்க இயலாது என்றும், மேலும் இந்த வழக்கிற்காக எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள ஒரு மருத்துவரை அனுமதிக்கலாம், அதற்கான செலவுகள் அனைத்தையும் அரசு ஏற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தான் தற்போது பிறப்பித்திருக்கிறார். இந்த மருத்துவர் வரக்கூடிய 27ஆம் தேதிக்குள் அரசு நியமித்து இந்த பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்ற உத்தரவையும் தான் இன்று பிறப்பித்திருக்கிறார். செந்தில்குட்டி, நீங்க சொன்ன மாதிரி ராம்குமார் தரப்பு கோரிக்கையின்படி தனியார் மருத்துவரை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எதனால் மறுப்பு தெரிவித்தது? இது குறித்து ஏதேனும் கூடுதல் தகவல் இருக்கிறதா? அரசு தரப்பில் ஏற்கனவே இதில் வாதம் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது 2வது மறுபிரேத பரிசோதனை பண்ணும் பொழுது மட்டும்தான் இது போன்ற தனியார் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களை நியமிப்பார்கள் என்ற ஒரு வாதத்தை வைத்தார்கள். மேலும் இந்த ராம்குமார் இறந்து கடந்த 5 நாட்கள் மட்டுமே ஆகக்கூடிய நிலையில் இதில் மேஜிஸ்ட்ரேட்டுடைய விசாரணை தற்போது நடைபெற்று வருவதால் இந்த வழக்கு தொடர்ந்ததே தவறான ஒரு நிகழ்வு, இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றுதான் அரசு தரப்பில் வாதமாக வைக்கப்பட்டது. முதலில் அரசு மருத்துவர்களை சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும் இதுபோன்று அனுமதித்தால் என்ற ஒரு வாதத்தை காலையில் அரசு தரப்பில் வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை கேட்டு அந்த வாதத்தின்படி தான் அரசு மருத்துவர் தான் இந்த வழக்கிற்கு, அதாவது பிரேத பரிசோதனையை கண்காணிப்பதற்கு சரியாக இருப்பார் என்ற ஒரு கோணத்தில் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அரசு மருத்துவர், அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள ஒரு மருத்துவரை தான் இந்த வழக்கிற்கு நியமித்திருக்கிறார். அதே போல அந்த மருத்துவருக்கான அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்பதற்கும் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். செந்தில்குட்டி, இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். இது குறித்து சொல்லுங்க.
அதாவது ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் கேட்ட கோரிக்கை இதுவரை நிறைவேறவில்லை. தனி நீதிபதியுடன் கேட்கும் போதும் அரசு தரப்பில் கூடுதலாக ஒரு மருத்துவரை மட்டும்தான் அந்த வழக்கில் இணைத்தார்கள். இதனால் மீண்டும் மேல்முறையீடு செய்து அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரிதான் அவர்கள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கில் இரு நீதிபதிகளும் வேறுபட்ட கருத்தை தெரிவித்திருந்ததன் காரணமாக அப்போதும் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் தான் இந்த மூன்றாவது நீதிபதியின் கருத்தை கேட்பதற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதன்படி இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இன்று மூன்றாவது நீதிபதியாக அவருடைய விசாரணையிலும் இந்த அவர்கள் கேட்ட கோரிக்கை தனியார் மருத்துவமனையில் உள்ள தடயவியல் மருத்துவ நிபுணரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றும் நிறைவேற காரணத்தினால் அவர்கள் நாளை திரும்பவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராம்குமாரின் தந்தை தரப்பு வழக்கறிஞர்கள் அனைவரும் முறையீடு செய்ய உள்ளதாகவும் அந்த முறையீட்டில் 3 நீதிபதிகளுமே மாறுபட்ட கருத்தை தங்களுக்கு தேவையான அந்த மரணத்தில் ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை நீக்கும்படியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கவில்லை. அதன் காரணமாக மேல்முறையீட்டுக்கு வந்துள்ளோம் என்ற ஒரு காரணத்தையும் 5 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு முறையீட்டை நாளை செய்ய இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செந்தில்குட்டி, இது குறித்து உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.